ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லுறோம், எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் டாஸ்க் முடிஞ்சோடனே பிக் பாஸ் வந்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பர்கர் என்ன, அப்படியே அந்த சிக்கன், அந்த கேஎஃப்சி சிக்கன் என்ன, அதுக்கப்புறம் அந்த ஏதோ மொஜிட்டோவா அது என்ன, சே இப்போ போய் காமிக்கிறாங்களே நம்மளுக்கே வாய் ஊறுதே, அந்த மாதிரி இருக்குது. எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு அதுவும் ஜெயில் கைதியாக இருக்கிற சாண்ட்ரா திவ்யா எல்லாருமே சாப்பிட்றாங்க. பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, விக்ரம் சொல்லுங்கய்யா. அவங்க சாப்பிட்டு முடித்தவுடனே வீட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சான்னு செக் பண்ணிவிட்டு தலையாக இருக்கிற எஃப்ஜே கிட்ட சொல்லி அவங்கள ஜெயிலில் அடைச்சிருங்க அப்படின்போது எங்கத்த நான் சொல்கிறத கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறார். போகும்போதே ஒரு முடிவு எடுத்துகிட்டு போகிறார். என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி அவங்க தூங்கவே விட மாட்டேன், சரியா? அவங்க வந்துட்டு நல்லா ஏமாற்றிட்டு ஜெயிலில் போய் உட்காரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, நான் விட்டுருவேனா? அதனால் இன்றைக்கி வந்துட்டு அவங்க தூங்கலாம் விட மாட்டேன், எல்லா வேலையும் அவங்க செஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் விட போகிறேன்ற மாதிரி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. அந்த முடிவை எடுத்துகிட்டு போகிறாப்புல. காலையில் இந்த மாதிரி தான் பிக் பாஸ் கிட்ட வந்து தனியாக சொல்லியிருப்பார். பிக் பாஸ், எனக்கு சண்டை போடுறது பிடிக்காது. யார் உனக்கா? எஸ் பாஸ், அது வந்துட்டு எனக்கு பிடிக்காது, ஆனால் உங்களுக்காக 110% சண்டை போட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இந்த மார்க்கிங்லாம் பிக் பாஸ்க்காக நீங்களாம் பண்ணதில்லை, எஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ரைட் விக்ரம், நாங்கள் உங்களை நம்பிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அப்போது இதுக்கப்புறம் செம்ம சண்டை நாரப்போகுது. ஏன்னா திவ்யா ஆல்ரெடி வந்து விக்ரமில் செம்ம டென்ஷனில் இருக்காங்க. இப்போ பிக் பாஸ் வந்துட்டு லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் விக்ரமும் விட மாட்டார், திவ்யாவும் வேலை செய்ய போகிறதும் கிடையாது. சாண்ட்ரா அந்த மோடுக்கு வந்துட்டாங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆனால் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா 3 நாள் வந்துட்டு கிச்சனில் இருந்துட்டு அதுக்கு ஒரு ஜெயிலும் தண்டனையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செய்ய சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. பட் மதிப்பு கொடுக்கணும். பிக் பாஸ்க்கு மதிப்பு கொடுக்கலன்னா இந்த மாதிரி கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டியது வரும். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த விஷயத்தில் நீங்கள் யார் பக்கம், பிக் பாஸ் பக்கமா, இல்லை சாண்ட்ரா திவ்யா பக்கமா, இல்லை விக்ரம் பக்கமா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.